தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த மிக மோசமான ஜாதி வெறி ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது 2026 இந்த காலகட்டத்திலையும் இவ்வளவு கீழ்த்தரமான இவ்வளவு மோசமான ஒரு ஜாதி வெறி ஒரு சம்பவமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் இருக்கு. அதாவது நீங்க குறிப்பிட்ட ஜாதியில் இருக்கிறவங்க கிட்ட போய், அதாவது தன்னை உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு நீங்க வணங்குற கடவுள் முக்கியமா இல்லைன்னா ஜாதி முக்கியமான்னு கேட்டு பாருங்க. அவங்க கடவுள் எல்லாம் தன்னுடைய வலது காலில் தள்ளி விட்டுட்டு எனக்கு ஜாதி தான் முக்கியம்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இங்க இருக்கிற இந்த உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்ற சாதி வெறியோடு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி. அதாவது வெற்றிமாறன் படம், மாரி செல்வராஜ் படத்துல எல்லாம் இந்த ஜாதி வெறி, அந்த ஜாதி ரீதியா ஒரு வன்முறை வரும்போது அந்த சீனை ஒரு ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அதே அளவுக்கு தான் இந்த சீன்லாம் நீங்க பார்க்கும்போது இந்த சம்பவம், இந்த தெலுங்கானா மாநிலத்துல நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. சாதாரண விஷயம், ஆனா எவ்வளவு மோசமான ஒரு வன்முறை. அதுல ஒரு 2 வயசு குழந்தை இறந்து போயிருக்கு. இதுல இருக்கிற அரசியல் என்ன? இந்த ஜாதி வெறியர்கள் இந்த அளவுக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது? அவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இவ்வளவு மோசமா சோசியல் மீடியா, இவ்வளவு எல்லார் கையிலையும் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, கேமரா இப்படியெல்லாம் இருக்கிறப்பவே இவ்வளவு மோசமான இந்த செயலில் ஈடுபடுறாங்கன்னா இவனுங்களுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் அதிகாரம் என்ன? இந்த விஷயம் என்னன்றத நான் உங்ககிட்ட சுருக்கமாக சொல்லலான்னு ஆசைப்படுறேன். அதாவது தெலுங்கானா மாநிலத்துல நாகர் கர்னூல் ஜில்லா அப்படின்ற ஒரு ஜில்லா இருக்கு. அந்த ஜில்லாவில் கும்மரா அப்படின்னு சொல்றாங்க அந்த வில்லேஜ் பேர். அந்த வில்லேஜில் ஒரு 100 குடும்பம் அந்த மாதிரி இருக்கிறாங்க. 100 வீடு இருக்கு. அதுல ரெட்டியார் சமூகம், ரெட்டியார்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர் சிஎம். நாயுடு சமூகம் ஒரு நிலம் அதிகமாக வச்சிருக்கிற நில உடைமை சமூகம். அதே மாதிரி ரெட்டியார் சமூகம், ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி, இவங்க முதலமைச்சரே இவங்க தான் மாறி மாறி இருப்பாங்க இங்க. அப்போ அதிகாரம் இவங்க கிட்ட தான் இருக்கு, நிலமும் இவங்க கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நீங்க பல போராட்டங்கள் நடந்துதான் ஆந்திராவை 2ஆ பிரிச்சு அங்க தெலுங்கானா மாநிலம் ஒன்று பிரிஞ்சுது. அந்த போராட்டம் ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாறுலாம் பேசணும்னா எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க தெலுங்கானா மாநிலம் பிரியறதுக்காக. அப்போ அங்க இந்த 2 சமூகம், இந்த ஆதிக்க சாதியா இருக்கிற இந்த ரெட்டியார் சமூகமோ நாயுடு சமூகமோ அங்க குறைவுன்னா அங்க பிசி அதிகம். பிசி, எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம் அப்படி இருப்பாங்க அங்க. அப்படி இருந்தும் அந்த வில்லேஜ்ல இவ்வளவு மோசமான சாதி வெறி ஆட்டம் நடந்திருக்கு. அதாவது ஒரு பெண்ணு, சந்திரகலா அப்படின்ற ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு பையன் கணேஷ். இவங்க ஒரு துணி துவைக்கிற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, வண்ணாருன்னு சொல்லுவாங்க. அங்க சாக்கலோல் அப்படின்றாங்க. இந்த சந்திரகலாவுக்கு கணேஷ் என்ற ஒரு பையனும் 2 பெண்ணுங்க இருக்கிறாங்க, 2 பொண்ணு. கணேஷ் காதலிச்சு ஒரு எஸ்சி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அதாவது ஒரு ஊர் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு ரெட்டியார் சமூகம், அதாவது உயர்ந்த சாதி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வண்ணார் ஒரு குடும்பம் இருக்கும். ஒரு குடும்பமோ 2 குடும்பம், ஒரு 3 குடும்பம், ரொம்ப மைனாரிட்டி தான் இருப்பாங்க. அப்போ இந்த குடும்பத்துக்குன்னா ஒரு வேலை என்னன்னு சொன்னா, இவங்க வீட்டில் இருக்கிற துணிகள் எல்லாம் கலெக்ட் பண்ணி துவைச்சி அவங்களுக்கு கொடுக்கறது, அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்யறது, இந்த மாதிரியான ஒரு வேலையில் தான் ஈடுபடுவாங்க. அப்போ இவங்களுக்கு எஸ்சிக்கு எஸ்டிக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு அன்டச்சபிலிட்டி இருக்காது. ஏன்னா இவங்க வீட்டில் போயிட்டு வீட்டுக்கு பின்னாடியோ அந்த சைட்லயோ பெருசா எஸ்சி எஸ்டிக்கு இருக்கிற அன்டச்சபிலிட்டி இவங்களுக்கு இருக்காது. அப்போ இந்த ஊர் அப்படின்னு சொல்ற இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ளெல்லாம் இவங்க போயிட்டு வருவாங்க. அப்போ இவங்களோட ஒரு நெருக்கம் இருக்கும். அப்போ அவங்க கொடுக்குற சாப்பாடு, அவங்க அழுக்கு
துவைச்சு, அதாவது அழுக்கு பண்ண துணிகளை துவைச்சு கொடுக்குற வேலை, இந்த மாதிரி வேலை பண்ற ஒரு குடும்பம் தான் இந்த சந்திரகலா அப்படின்னு சொல்ற அந்த குடும்பம். அப்போ இங்க ரெட்டியார் சமூகம் வந்து ஆதிக்க ஜாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க இருப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல இந்த கணேஷ் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு எஸ்சி சமூகம், மாதிகா அப்படின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். அப்போ மாதிகா அந்த ஒரு கேஸ்ட சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுக்கு வந்து ஒரு பாப்பா 2 வருஷம், அதாவது வயசு வந்து 2 வயசு. கரெக்டா பிப்ரவரி மாசம் 2 வயசு பர்த்டேயோட கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலைமையில அந்த பிரச்சனை வந்து நடக்குது. அதாவது ஒரு சிவராத்திரி இதுக்கு முன்னாடி வந்தது, பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி. அந்த சிவராத்திரியை முன்னிட்டு அந்த திருவிழா நடக்குது. ஒரு ஜாத்திரைன்னு சொல்லுவாங்க ஆந்திராவிலலாம். இந்த ஜாத்திரையில நடந்து முடிஞ்ச பிறகு தன்னுடைய குழந்தைய இந்த சந்திரகலா என்ன பண்றாங்க, தன்னுடைய பேத்திய கடவுள்கிட்ட கூட்டு போயிட்டு காட்டி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகள், அதாவது மாற்று சமூகத்தை முழு மனசா ஏத்துக்குன்னு தன்னுடைய பெண்களோடும் இந்த தன்னுடைய மருமகளை கூப்பிட்டுக்குன்னு இவங்க என்ன சந்திரகலான்ற பெண்ணு வந்து என்ன பண்றாங்கன்னா டெம்பிளுக்கு போறாங்க. அப்போ கணேஷ் வீட்டுல இல்லை, கணேஷ் இவங்க கூட இல்லை. அப்போ இந்த பெண்கள் மட்டும் இந்த குழந்தைய தூக்கின்னு போறப்போ ஸ்ரீனிவாசுலு ரெட்டி அவர் என்ன பண்றாருன்னா அந்த டெம்பிளுக்குள்ள வந்து 100 ரூபாய் வந்து சார்ஜ் கேட்கிறாரு. கடவுளை வந்து தரிசிக்கிறதுக்கு 100 ரூபாய் வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு, கட்டணம். அப்போ இவங்களுக்குள்ள வந்து வாக்குவாதம் வருது. எதுக்காக நான் 100 ரூபாய் கொடுக்கணும், நானும் இந்த ஊர் தானே, அப்போ இந்த கோயில் நான் பலமுறை வந்திருக்கிறேன், எதுக்கு இப்போ 100 ரூபாய் கேட்குறீங்க அப்படின்னு இவங்க வாக்குவாதம் பண்ணியிருக்கிறாங்க. ஏய் இன்னாடி நீ எல்லாம் வந்து எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவான வார்த்தையில, ரொம்ப கேவலமா, அதாவது ஒரு பெண்களை வந்து எப்படி பேசக்கூடாதோ அந்த மாதிரி அவ்வளோ மோசமா வந்து அந்த கோயிலுக்குள்ளே வச்சு திட்டிருக்கான் அந்த ஸ்ரீனிவாசல் ரெட்டின்ற அந்த ஆள். அப்போ இவங்க திருப்பி பேச இது வந்து ஒரு வாக்குவாதமா மாறி இருக்கு. அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையில இவங்க இந்த மாதிரி கடவுளை வந்து, அதாவது அந்த சாமியை தரிசிக்காம இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப வந்துடுறாங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து கணேஷ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ கணேஷ் என்ன பண்றாருன்னா இந்த விஷயத்த கேட்டு கோபம் அடைஞ்சு நம்ம வீட்டு பெண்களை வந்து இவ்வளவு இழிவா பேசியிருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ஆத்திரத்துல என்ன பண்றாருன்னா அவங்கள போய் கேட்கலாம் நேரடியா அப்படின்னு நேரடியா முறையிடுறதுக்காக கேட்கறதுக்காக போறாரு. போனா அவங்க இல்லை. உடனே என்ன பண்றாருன்னா தன்னுடைய அந்த ஒரு அழுத்தத்தை, ஒரு ப்ரெஷரை வெளிப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ரிலீஃப் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறாரு. அந்த ஊர்ல வந்து ஒரு குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப். அப்போ அந்த வில்லேஜ்ல, அதாவது ரெட்டியார் சமூகமும் இருந்திருப்பாங்க, மற்ற சமூகமும் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்கனைஸா இருக்கிறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்றாருன்னா ஒரு மெசேஜ் பண்றாரு. அதாவது என்னுடைய வீட்டு பெண்களை இவ்வளவு இழிவா பேசுறீங்களே நீங்க, உங்களுடைய வீட்டு பெண்களை நான் பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறார். உடனே இந்த ஆதிக்க ஜாதி வெறியர்களுக்கு எப்படா இவன் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணலாம், அதாவது இவர்கள் வந்து மிக மோசமா பேசலாம், எப்படா இந்த மாதிரி கேட்கறது கூட தப்பு இவனுங்களுக்கு. அப்போ உடனே இவனுங்க என்ன பண்ணி இருக்கிறானுங்க, ட்ரிகர் ஆயிட்டு டென்ஷன் ஆயிட்டு கணேஷை வந்து தேடி இருக்கிறாங்க. அப்போ கணேஷை தேடுறப்போ ஒரு இடத்துல கணேஷ் மாட்டுறாரு. ஒரு 3-4 பேர் இருந்த ஒரு குரூப் வந்து கணேஷை வந்து பொது இடத்துல வந்து தாக்குறதுக்கு வந்து முற்படுறாங்க. அப்போ தாக்குறாங்க. அப்போ தாக்குறப்போ அந்த ரெட்டியார் சமூகத்தினர் வந்து ஒரு 10 பேருக்கு ஆர்கனைஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அவனை, அந்த கணேஷை வந்து அடிச்சுக்கின்னு ஒரு தேங்காய், அதாவது கோயில் பக்கத்துல தேங்காய் எல்லாம் ஸ்டோர் பண்ற ஒரு ரூம் இருக்கு, அது ஒரு சின்ன ரூம் தான், அந்த ரூமுக்குள்ள தள்ளிட்டு போயிடுறாங்க. தள்ளிட்டு போய் லாக் பண்ணின்னு அடிக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபேமிலியில் இருக்கிற கணேஷுடைய ஒய்ஃப், அவங்க அம்மா சந்திரகலா, அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே வந்து அந்த டெம்பிளுக்கு வெளியில, அதாவது அந்த தேங்காய் குடோனுக்கு வெளியில வந்து ஒன்று கூச்சல் போடுறாங்க. ஒன்று கூச்சல் போடுறப்போ அப்போ அந்த சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கின்னு ஒரு கையை வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, எங்களை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் வந்து அந்த ஆள் என்ன பண்ணுறான், ஒருத்தன் பேர் வந்து தெரியல, நான் மென்ஷன் பண்ணுறேன், அவன் என்ன பண்ணுறான்னா அந்த குழந்தைய, அந்த லேடியை வந்து எட்டி உதைக்கிறான், அதாவது கணேஷுடைய ஒய்ஃபை. அப்போது அந்த ஃபோர்ஸை எட்டி உதைக்கிறப்போ அந்த குழந்தை தூரமாக போய் ஒரு 10 அடி தூரத்தில் போயிட்டு விழுது. அப்போது விழுந்து அந்த குழந்தை உடல்நிலை சரியாமல் போகுது. அப்போ அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சிக்காகுது. அப்போ இவங்க இந்த விஷயத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்காக போறது, அவங்க இதுக்கு முன்னாடியே, இவங்களுக்கு முன்னாடி என்ன பண்றான்னு சொன்னா, அந்த குடோனுக்குள்ள பிரச்சனை நடக்கிறப்போ இவனை போட்டு, அந்த கணேஷை போட்டு இந்த 10 பேர் 8 பேருக்கு மேல தாக்குறானுங்க. அப்போ இரும்பு கம்பியால தாக்குறதுக்கு முற்படுறப்ப கணேஷ் தடுத்து இருக்காரு. அப்போ கணேஷ் தடுக்கிறப்போ ஒருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னா காது கிட்ட வந்து ஒரு
காயம் வருது, அந்த இரும்பு கம்பி பட்டு அதில் ரத்தம் வர்றப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய சட்டிலெல்லாம் பூசிக்கின்னு இவங்க இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே போயிட்டு இவங்க உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே போயிட்டு, அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த எஸ்ஐயாவும் வந்து ரெட்டியார் சமூகம், சேம் ஒரே ஜாதி. அப்போ உடனே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்ன கணேஷ் வந்து தாக்கிட்டான் இந்த பிரச்சனையில் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த குடும்பம் வந்து இந்த ஒரு போலீஸு ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்போ, இப்போ இந்த பெண்ணு வந்து குழந்தை அப்போது உடம்பு சரியில்லாது இருக்கு, 2 நாள் கழிச்சு தான் அந்த குழந்தை வந்து இறக்குது. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து இந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் பிஸியாக இருந்ததுனால இந்த குழந்தை வந்து சிக்காயிட்டே இருக்கு. அப்போ சிக்காவது இந்த குழந்தை அதே மாதிரி அந்த கட்டத்தில் இவங்க போலீஸு கேஸு அப்படின்னு போகிறப்போ இவங்க என்னென்ன மாதிரியான விஷயம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, முன்கூட்டியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அந்த போலீஸ்காரர்கள் வந்து இவங்கிட்ட வந்து அந்த கணேஷ் குடும்பத்துக்கிட்ட வந்து முறையாக வந்து அணுகலை, அதாவது அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்துக்கல. மாறா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கணேஷ் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. நாள் கழிச்சு பால்லாம் சரியாகவே குடிக்காத என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமா 2 நாள் அந்த குழந்தை இறந்தது. இது விஷயம். அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் இந்த விஷயம் வைரலாக பரவுது. அங்கே இருக்கிற பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரியான ஒரு சமூக ஆர்வலர்கள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எதிர்கட்சி இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து சோசியல் மீடியாவிலெல்லாம் பரவன உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து லைம் லைட்டுக்கு வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட உடனே இவங்க ஒரு 3 பேரை மட்டும் கைது பண்ணியிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ள போகிறப்போ 100 ரூபாய் சார்ஜ், யார் வந்து உங்களை கேட்க சொன்னது? அடுத்து பெண்களை வந்து இழிவா பேசுறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அடுத்து ஒரு நபர் வந்து வாட்ஸ்அப்ல நீங்க மோசமா திட்டினீங்க, அதுக்காக நான் திருப்பி அதே மாதிரி திட்டினா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்காக ஒரு நபரை, தனி நபரை உள்ள கூட்டு போயிட்டு லாக் பண்ணி தாக்குதல். இது இவ்வளோ மோசமான தவறு நடந்தோம் ஒரு 3 பேரை மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து மிக மோசமான சம்பவம்னா ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மெயின் பாயிண்ட் வந்து யார்? கட்டணம் வசூலிக்கிறது. ஒரு கோயிலுக்குள்ள கட்டணம் வசூலிக்கிறது வந்து அது வந்து அரசு வந்து அங்க இருக்கிற சர்பஞ்சா இருக்கிறார். அதாவது இந்த சர்பஞ்சுன்னு சொல்றவன் ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவன். அப்போ அந்த ரெட்டியார் சமூகம் தான் இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ அந்த சர்பஞ்சு இந்த இடத்துல நின்று நீங்க சார்ஜ் பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய சாதியா இருந்திருந்தாலும் அவங்க வந்து நியாயமா பேசியிருந்தா இந்த குழந்தை இன்னைக்கு பலியா இருக்க மாட்டாங்க. அப்போ சார்ஜ் பண்றத வந்து அதை வந்து கண்டுக்காம, அந்த பெண்களை வந்து இழிவா பேசுறத கண்டுக்காம, அப்போ ஒரு நபரை வந்து அந்த டெம்பிள்குள்ள கூட்டு போயிட்டு அந்த குடோனுக்குள்ள கூட்டு போயிட்டு அடிக்கிறது எல்லாமே இவங்க ஆர்கனைஸா பண்றாங்க. அப்போ இன்னைக்கு அந்த குழந்தை இல்லை. அப்போ பல கட்சிகள் வந்து அங்க வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. மிக மோசமான ஒரு துயரமான சம்பவம். வீதியில அந்த குழந்தைய ஒரு துணியில சுத்தி அந்த பெண் வந்து நடந்துட்டு போறாங்க. அதெல்லாம் நீங்க விஷுவல பாத்தீங்கன்னா அவங்க கண்ணில் தண்ணியே வந்துடும். எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இவ்வளவு ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. அந்த குழந்தை வந்து செத்துருக்குறாங்க. போலீஸ் வந்து 3 பேரும் மட்டும்தான் கைது பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து எவ்வளவு வயலன்ஸ் நடந்திருக்கு பாருங்க. ஒரு பெண்களை வந்து இழிவா பேசுறது, தாக்குறது, தள்ளி விடுறது, அடுத்து ஒரு தனி நபரை கூட்டு போய் ரவுடிசம் பண்ற மாதிரி சர்பஞ்ச், அந்த ஊர் சர்பஞ்சினுடைய முன்னிலையிலே தாக்குறது. இது இத்தனைக்கும் வந்து அங்க இருக்கிற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அவங்களுடைய வில்லேஜ். அதாவது இவரும் வந்து அந்த தெலுங்கானா முதலமைச்சராக இருக்கிற ரேவந்த் ரெட்டியுடைய உறவினர்கள் சொல்லப்படுறாங்க. அதாவது 40 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு எல்லா ரெட்டியார் சமூகம் சொன்னா இப்போ நம்ம எல்லாருமே சாதிய சமூகம் தான். இந்தியாவே ஒரு சாதிய சமூகம் தான். அப்படி இருக்கும்போது 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஒண்ணுக்குள்ள தான் இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு கொடுக்கறதும் பொண்ணு எடுக்கிறதும் ஒரே சாதியில் இருக்கிறதுனால இவங்க எல்லாமே
சாதியா தான் இருப்பாங்க, இவங்க உறவினர்கள் தான் இருப்பாங்க. அப்போ இவங்க உறவினர்னு சொல்றதுனால இதுவரைக்கும் இந்த விஷயத்துல முதலமைச்சரா இருக்கிற ரேவந்த் ரெட்டி வந்து ஒரு வாயோடு திறக்க, ஒரு வார்த்தை கூட வாயில இருந்து வரவே இல்லை. அப்போ இவ்வளவு மோசமான விஷயம் நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சரா இருக்கிற ரேவந்த் ரெட்டி வாயை திறந்து இந்த விஷயத்துல பேசவே இல்லை. அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுது? எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு இதுல. இதே வந்து ஒரு முஸ்லிம், அதாவது இந்தியாவில் தர்காக்கள் வந்து நிறைய இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தர்கா இருக்கு இல்லையா, பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் முல்லா, அதாவது முஸ்லீம் பாதிரியார், முஸ்லீமுக்கு ஹெட்டா இருக்கிறார் இல்லையா, அந்த பாதிரி இது சொல்லுவாங்க ஹெட்டு, இமாம், அவரு வந்து நீங்க மசூதிக்குள்ள வராதீங்க, நீங்க தர்காக்குள்ள வராதீங்க, உங்க குழந்தைய எடுத்துட்டு வராதீங்க, நீங்க வந்து கீழானவங்க அப்படின்னு சொல்லி தள்ளி தடுத்து ஒரு சார்ஜ் கேட்டு இந்த மாதிரி இடத்துல ஒரு முஸ்லீம் வச்சு பாருங்க. இந்நேரம் வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு இது வந்து பேசு பொருளாயிருக்கும், எந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கும், இந்த பிஜேபி கட்சி என்ன பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இந்தியாவில் இருக்கிற சோகால்டு சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இந்த ஆந்திராவில் கூட பார்க்கணுங்க. இந்த அர்ஜுன் சம்பத் மாதிரி நிறைய பெண்களே இருக்கிறாங்க. எவ்வளவு மோசமா சாதியை தூண்டும் விதமா, மதத்தை தூண்டுற விதமா பேசிக்கிட்டே இருப்பாங்க இவங்க. இப்போ இன்னைக்கு ஒரு சேம் இந்து, அதாவது ஒரு இந்துவா இருக்கிற ஒரு பெண்ணு தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு சாமியை தரிசிக்கணும்னு சொல்றாங்க. ஆதிக்க சாதியா இருக்கிற இன்னொரு இந்து வந்து அதை வந்து தடுக்கிறான். தடுக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள இழிவா பேசுறான், எட்டி உதைக்கிறான். குழந்தை இன்னைக்கு செத்து போச்சு. இன்னைக்கு ஏன் பேசு பொருளவே இல்லை? பிஜேபியுடைய ரோல் என்ன? அந்த மாநிலத்தில் எதிர்கட்சியா இருக்கிற பிஜேபி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டா இல்லாத விஷயத்த கூட தூக்கி வச்சு பேசி சமூக வலைதளத்திலும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி பரபரப்பா பேசுற இந்த மீடியாக்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் சேனல் வந்து ஒண்ணுமே பேசல அதை பத்தி. இந்நேரம் வந்து அந்த 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 கணேஷை தாக்கின நபர்கள் வந்து 3 பேர் தான் கைது பண்ணி இருக்கிறாங்க, மிச்ச பேரெல்லாம் கைது பண்ணவே இல்லை. அப்போ ஆளுங்கட்சி வந்து முதலமைச்சர் வாயை மூடின்னு சைலண்டா இருக்கிறாரு, எதிர்கட்சிகள் வந்து ஒரு சின்னதா ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அப்போ அங்க போராட்டம் நடத்துறது வந்து இந்த எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறமா வந்து பிசி கம்யூனிட்டி, அந்த ஒரு சில சமூக ஆர்வலர்கள் மட்டும்தான் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 2 வயசு குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. நாட்டில் என்ன நடக்குது? எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம். அதாவது இந்த சாதி வெறியர்கள் வந்து இவ்வளவு ஒரு மோசமான விஷயத்த நம்ம பண்ணிட்டோம். இது வந்து ஒரு மனித தன்மையற்ற ஒரு நிகழ்வு இது. அதனால நாங்க வந்து இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம். இது ரொம்ப மோசமான நிகழ்ச்சி தான். அதாவது இந்த மாதிரியான சாதி வெறி எங்க மனசுக்குள்ள இருந்ததுனால இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு இவனுங்கெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டானுங்க. மாற என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னா, தான் சாதி வெறியை காப்பாத்திக்கிறதுக்கு, தன்னுடைய சாதியை இதுவும் வந்து காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னு சொன்னா, சட்டத்தில் இருக்கிற ஓட்டை என்ன, நம்ம சிஎம் வந்து நம்மளுடைய ஜாதி, அப்போ நம்ம என்னென்ன பண்ணி நம்மளோட சாதிய பெருமையை காப்பாத்திக்கலாம் அப்படின்றத பார்ப்பானுங்களே தவிர, இதுக்கு வந்து நம்ம பண்ணது வந்து தவறு, நம்ம பண்ணது வந்து மிக மோசமானது அப்படின்னு ரியலைஸ் பண்ணவே மாட்டானுங்க. அதுக்காக நான் வந்து இந்த ரெட்டியார் சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே ஜாதி வெறின்னு சொல்ல வரல. இப்போ இந்த நாயுடு சமூகத்தில் இருக்கிற இந்த நில உடைமை அதிகமாக வச்சிருக்கிற எல்லாருமே ஜாதி வெறின்னு சொல்ல. ஒரு சிலர் இருக்கிறாங்க, நல்லவங்க இருக்கிறாங்க, அதுலேயும் வந்து நல்லவங்க இருக்கிறாங்க. சாதின்னா ரொம்ப இழிவானது, சாதி கொண்டு நம்ம இன்னொரு மனிதரை வந்து கேவலம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி வாழ்றவங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க பெரும்பாலான ஒரு குரூப் வந்து ஆர்கனைஸ் ஆகி இந்த மாதிரியான ஒரு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு என்னன்னா, இங்க ஒரு காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா, அடிக்கடிக்கு கான்ஸ்டியூஷனை தூக்கி வச்சுக்கிட்டு பாராளுமன்றத்தில் பேசுறாரு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தான் வந்து ரொம்ப முக்கியமானது, மற்றது எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி. இவ்வளவு மோசமான ஒரு ஒடுக்குமுறை, ஒரு தாக்குதல் வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு அட்ராசிட்டி நடந்திருக்கு. இன்னைக்கு எந்த நேஷனல் மீடியாவில் இதை பத்தி பேசவே இல்லை. இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. இந்த செயல்ல வந்து ரேவந்த் ரெட்டி பண்ண ரியாக்ஷன்ஸ் வந்து மிக 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 கீழ்த்தரமாக இருக்கு.
ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் என்ன பண்ணணும்? ஜாதி இது எல்லாமே நீ வந்து ஜாதி எல்லா மக்கள் இல்லை உங்க ஓட்டு போட்டது. அப்போ இறங்கி அடுத்த நாளே 40 கிலோமீட்டர் தாங்க அவருடைய சொந்த ஊர் ரேவந்த் ரெட்டி. உடனே வந்திருக்க வேணாமா? உடனே வந்து என்ன நடந்தது? அந்த ஸ்பாட்டுக்கு வந்து குழந்தை செத்து போயிருக்கு. அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து நடந்த விஷயத்துக்கு சரியான நியாயம் வந்து நான் உங்களுக்கு செய்கிறேன், முறையான வந்து எல்லா விஷயம் நடக்கும். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் என்ன இதெல்லாம் சொல்லி அறிவிச்சிருக்கலாம்ல, எதுவுமே இல்லை. அப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற காங்கிரஸும் சரி, எதிர்கட்சியா இருக்கிற பெரிய கட்சியா இருக்கிற பிஜேபியும் சரி, இன்னைக்கு பெரிய உயர் சாதியா இருக்கிற அந்த சாதி நில உடைமை சாதிகளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குதுன்றதுதான் என்னுடைய புரிதல். மொத்தத்துல நம்ம இந்தியாவில் இந்த சாதி வெறிக்கு வந்து இந்த சாதி வெறி சம்பவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரி இந்த சாதி வெறியர்கள் வந்து அரசியல் ரீதியா செல்வாக்கு பெற்றிருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சர்வசாதாரணமா நடந்துட்டு போகுது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றேன். அதாவது பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுடைய ஒற்றுமை வந்து இருந்தா கட்டாயம் வந்து ஒரு சின்ன நகர்வாவது இந்த விஷயத்தில் நடக்கும். அதாவது தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.